ஏற்ற மாதிரி அவர் இன்னும் பேசலன்னு தான் நான் சொல்றேன். நான் வந்து நீங்க இல்ல சைமன் இன்னும் கூட எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஆனா அவர் வந்து நீங்க தென் மாவட்டம் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக ஒரு சாதிய பின்னணியில் உள்ள சம்பவங்கள் நிறைய இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அது எதுன்னு நம்ம வந்து அது அரசியலாக்குற விஷயங்கள் இருக்குது, அது அரசியலமாக இருக்குது, அது அரசியல மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்குது. அதை பேசியிருக்கலாம் வந்து அவர் வந்து. அப்புறமா பேசினார் ஒரு 2.5 வயது குழந்தையில இருந்து, அப்புறம் வந்து இது வந்து விளாத்திக்குளம் சம்பவம் வரைக்கும் ஒரு பெண் வந்து இயற்கை உபாதை கழிக்கிறது கூட போக முடியல 4 நேரி சம்பவத்தை பேசினார் வந்து. அது போதையில் நடந்தது அப்படின்னு, போதை எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டார் வந்து. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் நடந்த தென் மாவட்ட சம்பவங்களை இன்னும் ஒரு அதிகமாக பேசியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ மக்கள் அங்கே வந்திருக்காங்க. இங்கே தென் மாவட்டத்தில் உள்ள அரசியல் பிரச்சனை என்ன, இங்கே அரசியல்வாதிகள் எப்படிலாம் உங்களை பயன்படுத்துகிறாங்க, நான் வந்தால் என்னெல்லாம் இது பண்ண முடியும், உங்கள் வழக்கமாக எல்லா பேசுறதுக்கான ஒரு விஷயம் இருந்தாலும் வந்து அவர் ஒவ்வொரு பகுதிக்குமான ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக இன்னும் பேசணும் வந்து. எனக்கு அந்த திருச்சியிலேருந்து தொடங்கின ஒரு ரோட் ஷோ மக்கள் சந்திப்பு இருந்ததுல, அதில் இன்னும் அதிகமாக பேசினாரு. திருச்சி பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி திருட்டுலேருந்து ஆரம்பித்து இந்த நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூர்லேருந்து பேசுகிறேன், இது இப்போ பேசலாமே அப்படின்னு குறைவாக தான் பேசியிருந்தார் வந்து. இன்னும் கூட பேசியிருக்கலாம் அப்படின்னு இன்னும் கேட்டால் கூட அந்த தலைவர்கள் பேர்லாம் கூட சொல்லியிருந்தார் வந்து. அதுதான் இத்தனை நாளாக அவர் வந்து எங்கேயுமே முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பேரை வந்து சொன்னது கிடையாது. பட் தென் மாவட்டம்னு வந்துட்டாவே அவர் பேர் இல்லாமல் எதுவும் இல்லை. அவர் பேர் மட்டும் முத்துராமலிங்க தேவர் அவர் மட்டும் சொல்லல வந்து. வஉசி, கட்டபொம்மன், அப்புறமா வந்து குரூஸ் பெர்னாண்டஸ், இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் வந்து சொல்லிடு பேரை தான் சொன்னார் வந்து. அவர்களுடைய அரசியல் பின்னணியோ அவர்களுடைய இதுவோ அல்லது அவர்களுடைய ஓட்டு எனக்கு வேணுமோ அப்படின்னு வந்து ஓப்பனாக அவர் சொல்லலை, பேரை சொல்லியிருந்தார். அது சொல்லி தான் ஆகணும் உங்களுக்கு வந்து. நீங்கள் வட மாவட்டத்தில் வந்து பேசும்போது இங்கே உள்ள பிரச்சனைகளை நாம கூட சொல்லியிருந்தோம். இப்போ வேலூருக்கு வந்து பேசினப்போ வந்து பாலாற்று பிரச்சனையே அவர் பேசலை, கண்டிப்பாக பேசியிருக்கணும் அப்படின்ற மாதிரி. வட மாவட்டத்தில் உள்ள அந்த வறட்சியான நிலவரங்களை பற்றி பேசணும், ஏன் இங்கே தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்களை பற்றி பேசணும். இந்த நேரத்தில் பேசிதான் ஆகணும். இன்னும் கூட ரொம்ப நாள் கூட இல்லை வந்து. இப்போ நம்ம பேசுறதுனால இன்னும் நெல்லையில் 2-3 பாயிண்ட்ல பேசிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் ஈவினிங் பேச போறாரு வந்து. அப்படின்போது இது சரியா பேசுகிறார். இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த மக்கள் வந்து தங்களுடைய பிரச்சனையை வந்து ஒரு தலைவர் பேசுவாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனையை இன்னும் ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் விஜய் பேச வேண்டும், பேசியிருக்க வேண்டும்.